Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 ஐ தொடர்பு கொள்ளவும். லோகேஷ் கனகராஜ் அடுத்த படம் கைதி 2ன்றது கிட்டத்தட்ட அபிஷியலா சொல்லிட்டாரு. ஆனா அஜித் வந்து இந்த வருஷத்தோட கடைசியில துவங்க போறணுமே எல்லாருமே அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில வந்து ஏகேவை பத்தி கேட்டிருப்பாங்க. ஏன் அது நடந்தா சந்தோஷம் தான், அது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஒருவேளை இருக்குமோ நேத்துல இருந்து வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் இருக்குங்களா? ஏன்னா ஆதிக்கு வந்து பாலையாவை இயக்க போறோன்னு ஒரு விஷயம் வந்ததுமே இதெல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் இயக்கத்தில் அஜித் அவர்களை பார்க்க முடியுமா? இல்ல பண்றதுல என்ன சினிமா தானே அடுத்த படம் அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோ அவங்க 2 பேரும் இணைந்து பண்றதுல ஒன்றும் பெரிய விஷயம் ஒரு அதுல ஒன்றும் நடக்காம போறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஓகே. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இப்போ முடியுமான்னா முடியாது. அவர் அடுத்து கைதி 2 கட்டாயமா அவர் பண்ணியே ஆகணும். ஏன்னா எஸ்ஆர் பிரபு வந்து நாம அறிமுகப்படுத்தின பையன் வளர்ந்து வரட்டுமே, அவரை ஏன் நம்ம தொடர்ந்து இடையூறு பண்றது? என் படத்தை முடிச்சுட்டு தான் இன்னொரு படத்துக்கு போகணும்னு சொன்னாருன்னா வேற வழியில் பண்ணிட்டு தான் போகணும். ஆனால் அவர் ரொம்ப பெருந்தன்மையா நம்ம தம்பி இவர் நல்லா வரட்டும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர் வழி கொடுத்து அவர் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. இந்த முறை அவங்களால வழி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே 1000 நெருக்கடியில் இருக்காங்க. அவங்களுக்கு பெருசா படங்கள் போகலை. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இப்போ கைதி 2 ஸ்டார்ட் பண்ணால் மணி ஃப்ளோ அவங்களுக்கு நிறைய வரும். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்க இப்போ விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க. நாளைக்கு அஜித்தே வந்து லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டா கூட இல்லைங்க கைதி 2 முடிச்சுட்டு போங்கன்னு சொல்கிற இடத்துல இப்போ அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும், எதிர்காலத்தில் இருக்கலாம், பட் இப்போதைக்கு இல்லை. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும் சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. வாடிவாசல் படம் ஸ்டார்ட் ஆகாது, டிராப் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அடுக்கடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால இது வருது? சூர்யா 46 படத்தோட பூஜை படங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது, புகைப்படங்கள், அதனால இந்த கேள்வி எழுந்திருக்குங்களா? இல்லை வெற்றிமாறன் சமீபத்தில் ஒரு மேடையிலையும் பேசும்பொழுது என்னோட படங்களை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க, அது ஏன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசும்பொழுது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. கட்டாயம் நடக்கும், நடந்து ஆகணும். ஏன்னா அந்த படத்தை அவங்க ஏற்கனவே ஒரு ஓடிடி நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க. வித்து ஒரு பெரிய தொகையை கையில் வாங்கிட்டாங்க. தானு சார் வந்து ஒரு சூர்யாவுக்கு ஒரு 9 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு, வெற்றிமாறனுக்கு ஒரு 10 கோடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த அட்வான்ஸை கொடுத்தே வருஷக்கணக்கில் ஆகிப்போச்சு. அதற்கான வட்டிகளே அவர் கட்டிக்கிட்டே இருக்காரு, மாதம் கட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ இதெல்லாம் அந்த படம் டிராப் ஆச்சுன்னா யார் கொண்டு வந்து கொடுப்பா? நீங்கள் ஒரு வேளை படம் டிராப் ஆச்சுன்னா அட்வான்ஸை திருப்பி கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் தானு சார் கட்டின வட்டி யார் கொடுப்பா? ஓடிடி நிறுவனத்துக்கு யார் படம் கொடுப்பா? ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்படிலாம் அவங்க வந்து நான் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி போக முடியாது, பண்ணித்தான் ஆகணும். அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடுங்கிறத இப்போ கேட்டால் வெற்றிமாறனே சிரித்து போயிடுவார். ஏன்னா ஒன்று படப்பிடிப்பு நடக்கும்போது கருத்து வேறுபாடு வருவது சகஜம். ஒரு ஹீரோவுக்கும் இயக்குனருக்கும் கட்டாயமாக வரும். ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம போகும், சார் இது வேண்டாமே கொஞ்சம் மாற்றிங்களேன்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும். அதை வந்து மறுப்பதற்கு இல்லை, யாராக இருந்தாலும். அப்படி ஆரம்பிக்கவும் இல்லை, ஆரம்பிச்சிட்டா கூட நம்ம நீங்கள் சொல்கிறத ஒருவேளை இருக்குமோன்னு நம்ம யோசிக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்கிரிப்டை வந்து ஒரு கொடுத்துட்டதா ஒரு தகவல் இருக்குது, எழுதி கொடுத்துட்டாரு, அவரும் பார்த்துட்டாரு. அந்த ஸ்கிரிப்டுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ தானு சார் சொன்ன மாதிரி அவர் ஆகஸ்ட்னு சொல்கிறாரு. ஆகஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அக்டோபர் நவம்பரில் அந்த படம் ஷூட்டிங் கட்டாயமாக அவங்க போய் தான் ஆகணும், போயிடுவாங்க. ஓகே, அப்போ கண்டிப்பாக இருக்குது, கட்டாயமாக இருக்குது. இந்த ரெட்ரோவோட வசூல் மொத்த வசூலும் வரும் பொழுது தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடின்ற மாதிரி அவங்க ஓடிடி முதற்கொண்டு ஓவரால் வசூல் இது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணதா இருக்கட்டும், சூர்யாவுக்கு இது எல்லாமே ஃபேக்கு, அது யார் சார் அது கிளப்புறது? சூர்யாவுக்குன்னு என்ன அந்த கூட்டம் இல்லை. ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் திருச்சி ஸ்ரீதர் ஒரு மேடையில் பேசும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரெட்ரோ விட அதிகமாக பண்ணியிருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு தவறான தகவல். இன்னொன்று நீங்கள் படமாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம். இது வந்து ஒரு பிகினிங்கில் இப்போ தான் ஒரு மாதிரி என்ன மாதிரி சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் மூவி, அவ்வளோதான். ஓகே. இதையும் அவ்வளோ பெரிய கமர்ஷியல் படத்தையும் நீங்கள் முதல்ல ஒன்றா ஒரே தட்டில் வைக்கவும் முடியாது. சரி, இப்போ சூர்யாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம், அவருக்கான ஓப்பனிங்லாம் இந்த படத்துக்கு இருந்துச்சான்னா கிடையாது இல்லையா? ஸோ அதனால் அவர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு உள்ளபடியாக வந்து அவுட் ஆஃப் தியேட்டர்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விற்றுருக்கு. ஓடிடி, சேட்டலைட்டு, இந்தி ரைட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விற்று தான் அவங்க வந்து டேபிள் ப்ராஃபிட்டே வந்து, அதாவது ரிலீஸுக்கு தியேட்டர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பெரிய அளவு விற்று ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் கார்த்திக் சுப்புராஜ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா தகவல். அவருடைய
உதவி இயக்குனர்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ இப்போ சுற்றுலா கூட போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம், அங்கே ஹாப்பியாக இருக்கலான்னு அவர் கிளம்பி போயிருக்காரு. ஸோ அதனால் இப்போ சூர்யாவுக்குன்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு பூஜை போட்ட படத்தை கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். அதே ரேட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த படத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை 80 கோடிக்கு ஓடிடியில் வாங்குவாங்களா? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் தானே பார்க்கணும். வெறும் தியேட்டர்களை மட்டும் வச்சுட்டு ஒரு கருத்து சொல்ல முடியாது. அப்படி தியேட்டர்கள் வச்சா கூட டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து 50 நாள் ஓடி கலெக்ட் பண்ணுறது இந்த படம் வந்து ஒரு வாரத்தில் கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு படம் அது. அவர் என்ன கணக்கில் கம்பேர் பண்ணான்னு நமக்கு தெரியல. ஓகே, இருந்தாலும் உண்மையான வச்சுன்னா ரெட்ரோ அப்படின்னு கட்டாயமா அதில் ஜனநாயகன் உண்மையிலுமே இந்த படம் ரீமேக்கா, தெலுங்குலேருந்து இருக்கப்படுகிற ரீமேக்கா நம்ம பார்க்கலாமா சார்? இல்லை லியோவில் வந்து பர்டிகுலராக ஒரு சீனை மட்டும் ஹாலிவுட்லேருந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த போலீஸ் கெட்டப்பில் வரக்கூடிய சீன் நல்ல சமூகத்தில் அந்த புகைப்படம்லாம் வரும் பொழுது அது அவ்வளோ பாதுகாத்து வச்சு எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ரீமேக் ஆயுது. என்ன நடக்குது ஜனநாயகன்ல? அந்த படத்துலேருந்து ஒரு 60% இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 40% வேணா வச்சுனத்தோட கற்பனையாக இருக்கலாம். அந்த படத்திலேயே பாலகிருஷ்ணா போலீஸாரெல்லாம் வராரு. அதனால அந்த படத்தினுடைய தழுவல் தான் ஆமாம், அது கிட்டத்தட்ட உறுதி. ஆமாம், ரீமேக் ரைட்ஸ்லாம் அவங்க முறைப்படி வாங்கி தானே பண்ணுறாங்க. ஓகே, அண்ணா ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன் சார். சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்கள தான் இன்ன வரைக்கும் எங்கே போனாலும் அவங்களோட பேச்சு தான் கேட்க முடியுது இல்லையே. டிவிக்கே ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது. என்ன நடக்க போகுது, அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறாரு விஜய் அவர்கள்? அரசியலில் வந்து இவ்வளோ பெரிய பரபரப்பான சூழலில் டிவிக்கே மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கிறது வந்து அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, என்னப்போ கொஞ்ச நாளாக ரைடு போயிட்டு இருக்கு. முக்கியமாக டாஸ்மாகில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக் மேலாளர்கிட்ட பெரிய விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு தலைவர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்ல. அப்படிதானே அப்படி சொன்னால் தானே ஒரு தலைவர். எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அமைதியாக இருக்காங்க. அந்த கட்சி என்ன நடக்குது, அங்கே இயங்குதா இல்லையா ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக இருக்கேன். சார் பதுங்குறாரோ சார், பாயறதுக்கு தயாராகிறோ? இல்லை, கட்டாயமாக அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு சுற்றுப்பயணம் பிரச்சாரம்னு இறங்கினாருன்னா அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும் நாட்டில். அதில் அது மாற்றுக்கருத்தே கிடையாது. எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இங்கே நடக்கிற மிக முக்கியமான விஷயங்களை கூட கண்டும் காணாமல் போகுதுங்கிறது வந்து அவர் அரசியலுக்கு எந்த அளவுக்கு தகுதியானவருங்கிற கேள்விகள்லாம் எழுப்புது. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லை, கூட இருக்கவங்களாம் கூட்டணியை பற்றி நிறைய இடங்கள்ல பேசுகிறாங்க. விஜயோட அனுமதி இல்லாமல் யாரும் இதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அது விஜய் ஏன் அது பண்ண மாட்டுறாரு அப்படின்ற கேள்வி மீண்டும் முன்வைக்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்புன்றத எங்க விஜய் அவர்கள் பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டுக்கு வெளியே பேசினாரு. அதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பாக நம்ம அதை பார்க்க முடியுமா? இல்லை, அதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பு கணக்கிலேயே நீங்கள் வச்சுக்க முடியாது. செய்தியாளர் சந்திப்பு நடத்தணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, நீங்கள் அப்படி நடத்தி தான் ஒரு அரசியல் பண்ணணும்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு. உங்கள் கருத்துக்களை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கணும், அவ்வளோதான். நடுவில் வந்து செய்தியாளர்கள்ட்ட சொல்லி தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. பல பேர் பல கேள்விகளை கேட்பாங்க. அந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு பதில் சொல்லணுங்கிற அளவுக்கு உங்களுடைய அறிவு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லைங்கிறேன். இப்போ ஒருத்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் இருக்க முடியுமா அந்த உலகத்தில்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கட்டும், நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்றும் தெரியாமல் தான் இருக்கும். அப்போ இவருக்கு என்ன தெரியலன்னு பார்த்து ஒரு கேள்வியை போடுவாங்க. அவர் திருன்னு முழிக்கிறத 10 தடவை எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அது அவசியம் இல்லைல்ல. அப்போ நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன், என் மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போதும் எங்கள் அரசியல்னு அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னு வைங்களேன், யாரும் என்ன பண்ண முடியாது, யார் போய் கேட்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவசியமே இல்லைங்கிறேன். இதனிடையில தான் அஜித் அவர்களும் சந்திக்கிறதா ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாரு. அது வாய்ப்பு இல்லைங்களோ? நான் சந்திக்கிறாரு. இப்போ டெல்லியில் பல ஆங்கில ஊடகங்களை சந்திக்கிறாரு. இப்போ கூட விரைவில் ஏதோ மறுபடியும் இங்கே டெல்லியில் பேச போகிறாரு. தமிழ் ஊடகத்தை சந்திக்கிற தமிழ் ஊடகத்தை அவர் சந்திக்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து தானே வளர்ந்து போனீங்க, இங்கே இருக்கிற ஊடகங்கள் தானே உங்களை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுது. அப்போ இங்கே இருக்கிற எல்லா ஊடகத்தையும் சந்திக்க வேண்டாம், மிக முக்கியமான மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களை மட்டுமாவது சந்தித்து ஒரு பேட்டி கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது இன்னும் கனெக்ட் ஆகும் மக்களுக்கு. அந்த கடைகோடி மக்களுக்கும் போய் கனெக்ட் ஆகணும்ல. அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. அது வந்து எப்படி சரியாக இருக்கும்? ஓகே, அதனால் நடக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, இங்கே பார்ப்பாரு, பட்டு செலக்டிவாக தான் பார்ப்பாரு. மாமன் அந்த படத்தோட விமர்சனம், அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மன்சூர் விஷயத்தில் சூரி கையாண்ட விதம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிஜமாக கிரேட். ஓகே, அது அந்த இம்மீடியட்டாக அது சொன்னார் பாருங்கள். ஒரு 4 நாள் கழித்து சொல்லாமல் அப்படி ஒரு விஷயம் மெயின் ஸ்ட்ரீமில் வருது, பார்க்குறாரு,
சில விமர்சனங்கள் வருது. ம், ம். அந்த வீடியோ நான் இதில் மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தோன்னே ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். ம். அதையும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 15-20 நிமிஷத்தில் அவர்கிட்டருந்து ஒரு அறிக்கை Reply வருது. இது வந்து ரொம்ப தவறான செயல், நான் அதை ஊக்கப்படுத்தவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுதான் வேணும். அப்படி ஒரு நடிகன் இருக்கிறது தான் நல்லது. ம். ஏன்னா அப்போ ரசிகர்கள் வந்து தறிகட்டு போகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க ஆர்வ மிகுதியில் பண்ணுற ஒரு விஷயம். அதை நீங்கள் கண்டு காணாமலும் போகும்போது அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி மதுரையில் பண்ணுவாங்க, நாளைக்கு சிவகங்கையில் பண்ணுவாங்க, தஞ்சாவூரில் பண்ணுவாங்க, காரைக்குடியில் பண்ணுவாங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். ம், ம். அப்போ ஆரம்பத்திலே இது வந்து நோ அப்படின்ட்டாருன்னா நோ தான் எல்லா இடத்துலையும். ஸோ அதை நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காரு. கிரேட். ஓகே. இந்த படத்தோட ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? இந்த மாதிரி இந்த ABC அப்படின்னு 3 செட் ஆஃப் ஆடியன்ஸுமே பிடிச்சிட்டாரோ, ஒரு ஹீரோவா தன்னை நிரூபிச்சிட்டாரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலாக சூரிக்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ விடுதலை படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. நினச்சா அந்த டைப் ஆஃப் படங்களை அவர் பண்ணலாம். ஆனால் அவர் டோட்டலாக அடுத்த படம் வேற ஒரு படம் பண்ணுறாரு. அதற்கு அடுத்த படம் வேற மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு. இப்போ மண்டாடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து வேற மாதிரி எங்கேயோ இருக்குது. அந்த கதையெல்லாம் கேட்கும்போது, அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இருக்கணுங்கிறதையும் முதல்ல ஒரு தெளிவாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் வரும்போதே ஒரு ஆக்சிலேஷன்லேயே நம்ம இப்படியா அப்படியா இங்கேயா அங்கேயான்னு வந்தீங்கன்னா தேர முடியாது. அவர் ரொம்ப தெளிவாக வர்றதா தான் எனக்கு தோணுது. ஆனால் மாமன் படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு 50% பிடிச்சிருக்கு, 50% பிடிக்கல. அது வேற. அதே ரிசல்ட்டு தான் தியேட்டர்லையும். சில இடங்களில் ரொம்ப சென்டிமெண்ட்டை விரும்புகிறாங்க, சில இடங்களில் இவ்வளோ சென்டிமெண்ட் தேவையான்னு கேட்குறாங்க. படம் வந்து ஒரே அடியாக ஃபெயிலியர் இல்லைன்னா கூட ஒரே அடியாக வெற்றி படமாகவும் இல்லை, அவரேஜாக போயிட்டுருக்கு பல இடங்களில். ஸோ அதனால் அவரை பொறுத்தளவுக்கு ஒரு சரியான ரூட்டில் போகிறாருங்கிறது மட்டும் உறுதியாக நம்ம சொல்லலாம். சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நினைச்சல உன் சனி முறை உழந்து எடுப்பேன். நன்றி. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Pharm. Apply now.